பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்கிற வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? நாம் வாசித்த இந்த 16வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஏதோ ஒரு நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை போல இந்த வசனம் அமைந்திருக்கிறதை கவனியுங்கள். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரை கூப்பிடுகிறார். அன்பரே, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆம், அவர்தான் நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் காக்க வல்லவர். மனிதர்களுடைய வார்த்தைகள் சில நேரங்களிலே நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்பார்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாராலும் உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் மாறும். ஆனால் தேவனை நம்பியிருக்கிற ஒரு தேவ பிள்ளையை எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மட்டுமே. யாரும் காப்பாற்ற முடியாத நெருக்கடியான வேளைகளில், இக்கட்டுகளில், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் அவரை மட்டும் நம்பி அவரையே சார்ந்து கொண்டு தேவனே என்னை காப்பாற்றும் என்று இந்த சங்கீதக்காரனை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவர் பதில் தருவார். நிச்சயமாய் நம்மை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பாற்றுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, இன்றைக்கும் நெருக்கடியான வேளைகளிலே, இக்கட்டுகளின் மத்தியிலே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே இருந்து கொண்டு என்னை காப்பாற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீதை போல உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை ஆண்டவரே அவர்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நீர் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சகாயம் உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவர், விலக்கி விடுவிக்கிறவர் என்பதை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண கர்த்தர் கிரியை செய்ய ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.